வணக்கம், வெல்கம் டு எலிமெண்டரி ஸ்டூடெண்ட் சேனல். நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? நிறைய பேர் நம்மளோட சேனலை பார்த்து கற்றுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு, அதனால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு வியூவர்ஸ் கேட்டிருந்தாங்க கமெண்ட்ஸில், சம்திங் நேம் ரமேஷா இல்லை ஏதோ இஷ் சவுண்டில் தான் வந்துச்சு. அவரோட பேரை மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தேன், பட் மறந்துட்டேன். ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, இந்த வாஸ் வேர், சாரி அவங்க வந்து வேர் கேட்கல, வாஸ் கேட்டிருந்தாங்க. வாஸ் வந்து எப்போ பயன்படுத்தலாம், அதனுடைய யூசேஜ் போடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. வாஸோட வேர் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் வருவாங்க. வாஸ் வேர் இவங்க எப்போ வருவாங்கன்னா பாஸ்ட் டென்ஸுக்கு வருவாங்க. ஓகேவா? இப்போ பாஸ்ட் டென்ஸுக்கு வாஸ் வருவாங்க, வேர் வருவாங்க. இன்னைக்கு பாஸ்ட் டென்ஸை மட்டும் பார்ப்போம். ப்ரெசண்ட்டுக்கு வருவாங்க ஆம், இஸ், ஆர். இவங்க மூணு பேரும் ப்ரெசண்ட்டுக்கு வருவாங்க. ஓகேவா? இவங்களுக்கு பேர் தான் பி வேர்ப்ஸ்ன்னு சொல்றது. இவங்களுக்கு பேர் என்னன்னு சொல்றது? பி வேர்ப்ஸ். பி வேர்ப்ஸ், பின்னா இரு அப்படின்னு அர்த்தம். பி வேர்ப்ஸ்ல பிரசன்ட் டென்ஸுக்கு ஆம், இஸ், ஆர். பாஸ்ட் டென்ஸுக்கு வாஸ், வேர் வருவாங்க. இதே ஃபியூச்சர் டென்ஸுக்கு பார்த்தீங்கன்னா வில், பி மட்டும்தான் வருவாங்க. இவங்க ஃபியூச்சர். ஓகேவா? இப்ப பாருங்க, எப்ப இவங்களெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னா, ஒரு சப்ஜெக்ட் இப்ப இப்ப என்னவாக இருக்கிறது, ஒரு சப்ஜெக்ட் எப்படி இருக்கிறாங்க, ஒரு சப்ஜெக்ட் எங்க இருக்கிறாங்க, இந்த மூணு கொஸ்டினுக்கும் ஆன்சரா வர்றதுதாங்க. இப்ப பாருங்க, உதாரணத்துக்கு என்ன எடுத்துப்போம். நான் இப்ப பிரசன்ட்ல என்னவா இருக்கேன் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சொல்லுங்க. நான் என்னவா இருக்கிறேன்? டீச்சரா இருக்கிறேன். அப்ப இந்த இடத்துல நம்ம என்ன போடுவோம்? டீச்சர். ஓகேவா? நான் டீச்சரா இருக்கேன், இல்லைன்னா நான் டெய்லரா இருக்கேன், இல்லை நான் டாக்டரா இருக்கேன், இல்லை நான் வந்து கார்பெண்டரா இருக்கேன், இல்லை நான் பிளம்பரா இருக்கேன், இந்த மாதிரிலாம் சொல்லுவோம் இல்லைங்களா? அதுதான் இது. ப்ரெசண்ட்ல நம்ம என்னவா இருக்கிறோம் அது. அடுத்தது பாருங்க, எப்படி இருக்கிறோம். இப்ப இப்ப அதே என்ன எடுத்துக்கோம். நான் ஹாப்பியா இருக்கேனா, இல்லை சோகமா இருக்கிறேனா, இல்லை எனக்கு வந்து பசிக்குதா, இன்னும் என்ன சொல்லலாம், எப்படி இருக்கிறேன், நான் வேற ஹாப்பியா இருக்கேனா, சந்தோஷமா இருக்கிறேனா, பசிக்குதா, இல்ல தாகமா இருக்கிறேனா, இந்த மாதிரிலாம் சொல்றதுதான். இப்ப பாருங்க, நான் ஹாப்பியா இருக்கேன். இப்ப நான் என்ன சொல்ல போறேன் இந்த இடத்துல? ஹாப்பி. அடுத்தது பாருங்க, அடுத்தது எங்க இருக்கிறேன். நான் இப்ப எங்க இருக்கிறேன்? ஸ்கூல்ல இருக்கிறேன். இப்ப அட் ஸ்கூல். ஓகேவா? இது பிரசன்ட்ல. இப்ப நம்ம என்னவா இருக்கிறோம், எப்படி இருக்கிறோம், எங்க இருக்கிறோம், இது மூணுக்கும் கொஸ்டினா வர்றதுதான். ப்ரெசண்ட்டுக்கும் இதே தான், பாஸ்ட் டென்ஸுக்கும் இதே தான், ஃபியூச்சருக்கும் இதே தான். இப்ப பாருங்க, இதே பாஸ்ட் நம்ம வந்து பாஸ்ட்ல சொல்லுவோம். பாஸ்ட்ல நான் என்னவா இருந்தேன், நான் சந்தோஷமா இருந்தேன், இல்ல நான் எங்க இருந்தேன். அப்ப அது ப்ரெசண்டா இருந்தாலும் சரிதான், பாஸ்டா இருந்தாலும் சரிதான், ஃபியூச்சரா இருந்தாலும் சரிதான். இது மூணுக்கும் ஆன்சரா வர்றது தாங்க பி வேர்ப்ஸ். புரியுதா? நம்ம இன்னைக்கு வாஸ், வேர் பயன்படுத்தி நம்ம இன்னைக்கு சென்டென்ஸ் பார்க்கலாம். ஓகே, காட் இட். இப்ப பாருங்க, பிரசன்ட், பாஸ்ட். நம்ம இன்னைக்கு பிரசன்ட் மட்டும் பார்ப்போம், சாரி பாஸ்ட் பார்ப்போம். ஏன்னா அவங்க வந்து கேட்டது பாஸ்ட் டென்ஸுக்கு வாஸ், வேர் சொல்லுங்கன்னு தான் கேட்டிருந்தாரு. உங்களுக்கு பிரசன்ட்டுக்கு வேணும் அப்படின்னா நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம். வாஸ், இந்த வாஸ் யாரா இருக்கலாம் வருவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐ, ஹி, ஷி, இட், இந்த 4 சப்ஜெக்டுக்கும் வாஸ் வருவாங்க. ஓகே, காட் இட். இதையே வேர் பாத்தீங்கன்னா வி, யூ, தே, இவங்களுக்கெல்லாம் வேர் வருவாங்க. ஓகேவா? இப்ப உதாரணத்துக்கு ஸ்ட்ரக்சர் பார்த்தலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட், அதுக்கப்புறம் இந்த வாஸ் அல்லது வேர், இவங்க ரெண்டு பேத்துல யாராவது ஒருத்தவங்க வருவாங்க.
சப்ஜெக்ட்டுக்கு ஏத்த மாதிரி மாறுவாங்க. வாஸ் வேர். ஓகேவா? அடுத்தது நம்ம என்ன சொல்ல போறோமோ அவங்க. ஓகே, காட் இட்? இதுதான் பி வெர்ப்ஸோட பாஸ்ட் டென்ஸ். பாஸ்ட் டென்ஸ்ல பி வெர்ப்ஸ வாஸ் பயன்படுத்தலாம், வேர் பயன்படுத்தலாம். எப்ப? பாஸ்ட் டென்ஸுக்கு. ஓகேவா? இப்ப நம்ம சென்டென்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு புரிய வரும். இப்ப பாருங்களேன், நானு பிளேயர்ஸா இருந்தேன் அப்படின்னு சொல்ல போறோம். ஏதோ ஒரு பிளேயர்ஸா இருந்தேன் அப்படின்னு சொல்ல போறோம். பாஸ்ட் டென்ஸ் தான் இப்ப பார்க்க போறோம். இப்ப பாருங்க, நான் பிளேயர்ஸா இருந்தேன் அப்படின்னு சொல்ல போறோம். ஓகேவா? இப்ப இல்ல, நான் முன்ன இருந்தேன், இப்ப எனக்கு வயசாயிடுச்சு, நான் எட்ட வந்திருக்கலாம் ரிட்டையர்மெண்ட் ஆகி. ஓகேவா? நான் பிளேயர்ஸா இருந்தேன் அப்படின்னு சொல்றோம். இப்ப பாருங்க, சப்ஜெக்ட் யாரு? ஐ. ஐ. ஓகேவா? இந்த இந்த ஐ வந்து என்னவா இருந்தாங்க? ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கு ஆன்சரா வருது பாருங்க. என்னவாக இருந்தாங்க? என்னவாக இருந்தாங்க? அவங்க பிளேயர்ஸா இருந்தாங்க. அப்ப சப்ஜெக்ட்டுக்கு அடுத்தது சப்ஜெக்ட்டுக்கு ஏத்த மாதிரி வாஸ் போடணும்ல. இவங்க தான் இந்த இடத்துல மெயின் வேர்பே, இவங்க தான். ஓகேவா? இவங்க இந்த இடத்துல மெயின் வேர்பு. ஐ வாஸ் பிளேயர்ஸ். அவங்க என்னவா இருந்தாங்க? பிளேயர்ஸா இருந்தாங்க. அவ்வளவுதாங்க. ஐ வாஸ் பிளேயர்ஸ். ஒருவேளை நான் டாக்டரா இருந்தேன் அப்படின்னு சொல்லும். நான் டாக்டரா இருந்தேன் அப்படின்னா என்ன சொல்லலாம்? நான் என்னவா இருந்தேன்? டாக்டரா இருந்தேன். ஐ வாஸ் எ டாக்டர். நான் ஒரு டாக்டரா இருந்தேன் அப்படின்னு சொல்றோம். இங்கேயுமே ஐ வாஸ் அ பிளேயர்னு சொல்லிடலாம். ஏன்னா சப்ஜெக்ட் ஒருத்தவங்க தானே, அதனால பிளேயர்னு சொல்லிடலாம். ஓகேவா? காட் இட்? இப்ப நான் என்னவா இருந்தேன் அப்படிங்கிறதுக்கு ஆன்சர் வந்துருச்சா? நான் என்னவா இருந்தேன்? பிளேயரா இருந்தேன், டாக்டரா இருந்தேன். அடுத்த கொஸ்டின், நான் எப்படி இருந்தேன்? நான் எப்படி இருந்தேன் அப்படின்னு சொல்ல போறோம். எப்படி? இப்ப எப்படிங்கிற கொஸ்டினுக்கு ஒன்று சொல்லலாம். அவனுக்கு பசியாக இருந்ததுன்னு சொல்றோம். அவனுக்கு பசியாக இருந்தது அப்படின்னு சொல்ல போறோம். ஓகேவா? சப்ஜெக்ட மாத்திக்கிட்டோம். இங்க வந்து எனக்கு பசியா இருந்ததுன்னு கூட சொல்லலாம், ஒன்னும் தப்புலாம் கிடையாது. சப்ஜெக்ட மாத்தி சொன்னா உங்களுக்கு புரியுமேங்கிறதுனால சொல்ல வர. அவன் 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 வந்து எப்படி இருந்தான்? பசியா இருந்தான். பாஸ்ட் டென்ஸ். இருந்ததுன்னு சொல்றோம்ல, அப்ப அவனுக்கு ஹி வந்தா என்ன வரணும்? வாஸ் வரணும். ஓகேவா? நம்ம வந்து முன்னாடியே பார்த்தோம் இல்லைங்களா? இந்த ஸ்லைடு முதல்ல நமக்கு நல்லா தெரியணும். வாஸ் வேர் வந்து பாஸ்ட் டென்ஸுக்கு அவங்க யாரெல்லாம் வருவாங்கங்கிறது தெரியணும். வாஸ் வந்து ஐ, ஹி, ஷி, இட், இவங்களுக்குலாம் வாஸ். வேர் வந்து வி, யூ, தேக்கு வேர் வரும். இது முதல்ல நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். பாருங்க, அவனுக்கு ஹி வாஸ். அவன் வந்து எப்படி இருந்தான்? பசியா இருந்தான். he was hungry. அவன் பசியா இருந்தான். இதுதான் சப்ஜெக்ட், இதுதான் வேர்பே, இதுதான். ஓகேவா? he was hungry. அவன் பசியாக இருந்தான் அப்படின்னு சொல்லிடுறோம். ஓகேவா? இப்போ வந்து நெக்ஸ்ட் கொஸ்டின், என்னவா இருந்தான்? ஐ வாஸ் பிளேயர், ஐ வாஸ் அ பிளேயர், ஐ வாஸ் அ டாக்டர், இப்படி என்ன வேணாலும் சொல்லிக்கலாம். இப்ப பாருங்க, அடுத்தது எப்படி இருந்தான்? ஐ வாஸ் ஹங்கிரி, இல்லைன்னா ஹி வாஸ் ஹங்கிரி அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? அடுத்து மூணாவதுக்கு போறோம். எங்க இருந்தோம்? அடுத்து மூணாவது எங்க இருந்தோம் அப்படிங்கிற கொஸ்டினுக்கு ஆன்சரா வர்றதும் பி வெர்ப்ஸ்ல தான் சொல்ல போறோம். இப்ப பாருங்களேன், நாங்கள் பள்ளியில் இருந்தோம்னு சொல்ல போறோம். நாங்க எங்க இருந்தோம்? பள்ளியில் இருந்தோம். எல்லாமே பாஸ்ட் டென்ஸ்ல சொல்லிட்டு இருக்கோம். இப்ப பாருங்க, நாங்கள், வீக்கு verb were. நாங்க எங்க இருந்தோம்? ஸ்கூல்ல இருந்தோம். we were at school.
ஓகேவா? we were at school. நாங்க எங்க இருந்தோம்? பள்ளியில இருந்தோம். இப்ப இதே வேற சொல்லலாம். அவர்கள் பார்க்ல இருந்தாங்க. நேத்து அவங்க பார்க்ல இருந்தாங்க அப்படின்னு சொல்ல வரும். ஓகேவா? அவர்கள் எங்க இருந்தாங்க? பார்க்ல இருந்தாங்க. அப்ப என்ன சொல்லலாம்? தே. அவர்கள் தே. தேக்கு அங்க verb யார் வரணும்? were. they were at. they were at the park. ஓகேவா? அவர்கள் பார்க்ல இருந்தார்கள் அப்படின்னு சொல்றோம். got it? நெக்ஸ்ட் பார்க்கலாம். பாருங்க சென்டென்ஸ் எழுதியிருக்க. அவன் பிளம்பராக இருந்தான். அவன் பிளம்பராக இருந்தான். அவன் சோர்வாக இருந்தான். அவன் ஒரு வீட்டுல இருந்தான் அப்படின்னு சொல்றோம். நேத்து அவன் ஒரு வீட்டுல இருந்தான். அவன் நேத்து டயர்டா இருந்தான். அவன் பிளம்பராக இருந்தான் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? இப்ப பாருங்க, இது என்னவாக இருந்தான் அப்படிங்கிற கொஸ்டினுக்கு ஆன்சரா வருது. ஓகேவா? என்னவாக இருந்தான். ஒரு சப்ஜெக்ட் என்னவாக இருந்தாங்க அப்படின்னு சொல்றதுக்கும், எப்படி இருந்தாங்க அப்படின்னு சொல்றதுக்கும், எங்க இருந்தாங்க, இந்த மூணுக்கும் ஆன்சரா வர்றதுதாங்க பி வெர்ப்ஸ். அது ப்ரெசண்டா இருந்தாலும் இதே ஃபார்ம் தான், ஃபியூச்சரா இருந்தாலும் இதே ஃபார்ம் தான், பாஸ்டா இருந்தாலும் இதே ஃபார்ம் தான். இந்த மூணுக்கும் ஆன்சர் கொடுத்ததுன்னா அதை நீங்க ப்ரெசன்ட் டென்ஸ்ல சொல்லணும்னாலும் சொல்லிக்கோங்க, பாஸ்ட் டென்ஸ்ல சொல்லணும்னாலும் சொல்லிக்கோங்க, ஃபியூச்சர்ல சொல்லணும்னாலும் சொல்லிக்கோங்க. ஓகேவா? நம்ம இன்னைக்கு பாஸ்ட் டென்ஸ் மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கோம். பாருங்க, அவன் பிளம்பரா இருந்தான். அவன் என்னவா இருந்தான்? பிளம்பரா இருந்தான். அப்ப பாருங்க, ஹீ. ஹீ வந்தா வாஸ் வரணும் இல்லைங்களா? verb வரணும் இல்லைங்களா? இவங்க தானே பி வெர்ப்ஸ். ஹீ வாஸ் a plumber. அவர் ஒரு பிளம்பரா இருந்தாரு அப்படின்னு சொல்றோம். ஓகே, காட் இட்? நெக்ஸ்ட் பாருங்க, அவன்னு சொல்லியிருக்கோம். அவன் எப்படி இருந்தான்? நீங்க அவர்னு வேணாலும் சொல்லிக்கோங்க. அவர் எப்படி இருந்தாரு? சோர்வாக இருந்தாரு. ஓகேவா? சோர்வாக. அப்ப he was tired. அவர் எப்படி இருந்தாரு? டயர்டா இருந்தாரு. he was tired. நெக்ஸ்ட் பாருங்க, எங்க இருந்தாரு? ஒரு வீட்ல இருந்தாரு. அவர் டயர்டா இருந்தாரு. அவர் ஒரு வீட்ல இருந்தாரு. பாருங்க, he was at home. he was at home. அவரு வீட்ல இருந்தாரு அப்படின்னு சொல்றோம். காட் இட்? இப்ப நல்லா கவனிங்க. இதையே பிரசன்ட் டென்ஸ்ல கூட சொல்லலாம். எப்படி சொல்லலாம்? பிரசன்ட் டென்ஸ்ல he is ன்னு சொல்லணும். he is a plumber. அவர் இப்ப பிளம்பரா இருக்கிறாரு. அவர் இப்ப சோர்வா இருக்கிறாரு. he is tired. பாருங்க, பிரசன்ட் டென்ஸா இருந்தா இஸ் சேர்த்துக்கோங்க, அவ்வளவுதான். இது பாஸ்ட்ல இருந்தாருன்னு சொல்றோம். இஸ் சேர்த்துக்கிட்டீங்கன்னா அவர் இப்ப பிளம்பரா இருக்கிறாரு, இப்ப டயர்டா இருக்கிறாரு. he is அவ்வளவுதாங்க. சேம் சுச்சுவேஷன் தான், ஆனா நம்ம சொல்ற verb தான் மாறும். ஓகே, காட் இட்? shall we go to the next sentence? நெக்ஸ்ட் பாருங்க, புத்தகங்கள் மேஜையின் மேல இருந்துச்சு. புத்தகங்கள் மேஜையின் மேல இருந்தது அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? புக்க காணும் தேடிக்கிட்டே இருந்திருப்போம். நேத்து இது முடிஞ்சு போன விஷயம். நம்ம பாக்குறது எல்லாமே பாஸ்ட் டென்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்ப பார்த்துக்கிட்டு இருக்கோம்னா அது வேற. நேத்து பார்த்துக்கிட்டு இருந்தோம் அப்படிங்கறத சொல்றோம். நேத்து பார்த்துக்கிட்டு இருந்தோம் காணோம் அப்படின்னு சொல்றோம்னு வச்சுக்கோங்க. நம்ம அம்மாட்ட அவங்க என்ன சொல்லுவாங்க? அந்த புத்தகங்கள் மேஜை மேலதான் இருந்துச்சு, அந்த புத்தகம் எல்லாம் மேஜை மேலதான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அதுதான் பாருங்க. இப்ப நம்ம சொன்னோம் ஐ, வி, யூ, தே, ஹி, ஷி, இட்டு, இவங்கெல்லாம் சப்ஜெக்ட்னு சொன்னோம். இங்க எங்கங்க நீங்க சொன்ன சப்ஜெக்டே இங்க காணோம் அப்படின்னு தானே கேக்குறீங்க. அப்ப இதுல யாரு சப்ஜெக்ட்னா புத்தகங்கள் தான். அப்ப புத்தகங்கிறது இட்டு தானே, அது ஒரு உயிர் இல்லாத பொருள் தானே. உயிர் இல்லாத பொருளா இருக்கட்டும், இல்ல அனிமல்ஸ், பேர்ட்ஸ், அவங்க எல்லாம் இட்டுல தான் வருவாங்க. சிங்குலரா இருந்தா இட்டு, இதே வந்து புளூரலா இருந்தா தேன்னு சொல்லணும். ஓகேவா? இப்ப பாருங்க, புத்தகங்கள் மேஜையின் மேல் இருந்தது. புத்தகங்கள் எங்க இருந்தது? இப்ப நம்ம முன்ன சொன்னது நம்ம எங்க இருந்தோம், அவங்க எங்க இருந்தாங்கன்னு சொன்னோம். இப்ப புத்தகம் எங்க இருந்ததுன்னு சொல்ல போறோம். அப்ப என்ன சொல்லலாம்? the books. நல்லா கவனிங்க. சாரி, இங்க புக்ஸ் வந்திருக்கு இல்லைங்களா? ஓகே,
த புக்ஸ்ன்னே எழுதிக்கும். ஓகேவா? த புக்ஸ். அது எங்க இருந்தது? புக்ஸ்ன்னு வந்திருக்கிறதுனால ப்ளூரல் வேர். ஓகேவா? இந்த இடத்துல புக்ஸ்ன்னு ப்ளூரலா இருக்கிறதுனால நம்ம அதை தேவா கன்சிடர் பண்ணி வேர் சேர்க்கிறோம். நான் இதை ஏன் சாரி சொன்னேன்னா, புக்கு அப்படின்னு ஒரு புக்கு சொன்னேன்னு நினைச்சுட்டு இட்டு சொல்லிட்டேன். ஓகேவா? புத்தகங்கள் அப்படிங்கிறதுனால அது தேயில வந்துடும். அப்ப இது வந்து ப்ளூரலா இருக்கிறதுனால வேர் போடுறோம். த புக்ஸ் வேர் எங்க இருந்தது? ஆன் த டேபிள். த புக்ஸ் வந்து ஆன் த டேபிள். த புக்ஸ் வேர் ஆன் த டேபிள். அந்த புக்கு டேபிள் மேல இருந்தது அப்படின்னு சொல்றோம். காட் இட்? நெக்ஸ்ட் பாருங்க. காகங்கள் மரத்து மேல உட்கார்ந்து இருந்துச்சு. காக்கா எங்க உட்காந்துருச்சுன்னு சொல்றோம்? மரத்து மேல உட்காந்துருக்குன்னு சொல்ல வரல. காக்கா மரத்து மேல இருந்தது அப்படின்னு சொல்றோம். உட்காந்துருக்கு அப்படின்னா அது அது வந்து வேர்பு, மெயின் வேர்பு வந்துடும். நம்ம அப்படி சொல்ல. காக்கா எங்க இருந்தது? மரத்து மேல இருந்துச்சு. அவ்வளவுதான் கொஸ்டின். காக்கா எங்க இருந்தது? மரத்து மேல இருந்துச்சு. அப்ப எப்ப எழுதலாம்? த க்ரோஸ். இதுவுமே ப்ளூரலா இருக்கிறதுனால நம்ம வேர்பு வேர் தான் போட போறோம். த க்ரோஸ் வேர் ஆன் த ட்ரீ. காகங்கள் மரத்தின் மேல இருந்தது அப்படின்னு சொல்றோம். இப்போ ஒரே ஒரு காக்காவை சொல்றோம்னு வச்சுங்களேன். ஒரு காக்கா மரத்து மேல இருந்தது அப்படின்னு சொல்றோம். அப்ப எப்படி சொல்லலாம்? த க்ரோ வாஸ். ஓகேவா? இங்க சிங்குலரா இருக்கிறதுனால நம்ம வாஸ் போடுறோம். இவங்க இட்டா கன்சிடர் பண்றோம். இவங்க வந்து ப்ளூரலா இருக்கிறதுனால இவங்க தேயா கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஓகே, காட் இட்? அப்ப த க்ரோ வாஸ் ஆன் த ட்ரீ. அவ்வளவுதான். ஓகேவா? புரியுதா? இப்போ வாஸ் வேர் வந்து இவங்க எல்லாம் மெயின் வேர்ப். இவங்க தான் இங்க மெயின் வேர்பே. இவங்க தான். வாஸ் வேர் எந்த சிச்சுவேஷன்ல பயன்படுத்தலாம், எப்படி பயன்படுத்தலாங்கிறது இப்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்ப வந்து நெக்ஸ்ட் சென்டென்ஸ் போலாம். இப்ப பாருங்க, நெக்ஸ்ட் பாருங்க. அவர் மருத்துவமனையில் இருந்தார். போட்டோ செவுத்து மேலதான் இருந்தது. அவள் ஒரு செவிலியராக இருந்தாள் அப்படின்னு சொல்ல போறோம். ஓகேவா? இப்ப நல்லா கவனிங்க. பி வேர்ப்ஸ் எந்த சிச்சுவேஷன்ல பயன்படுத்தலாம்னு சொன்னோம்? சொல்லுங்க பார்க்கலாம். எந்த சிச்சுவேஷன்ல பயன்படுத்தலாம்னா, ஒரு சப்ஜெக்ட் என்னவாக இருக்கிறது, ஒரு சப்ஜெக்ட் எப்படி இருக்கிறது, ஒரு சப்ஜெக்ட் எங்க இருக்கிறது. இது மூணுக்கும் ஆன்சரா வந்துச்சுன்னா அதுதான் பி வேர்ப்ஸ். இப்ப பிரசன்ட்ல சொல்றீங்கன்னா பிரசன்ட் பி வேர்ப்ஸை பயன்படுத்திக்கோங்க. பாஸ்ட்ல சொல்றீங்கன்னா பாஸ்ட் பி வேர்ப்ஸை பயன்படுத்திக்கோங்க. ஃபியூச்சர்ல சொல்றீங்கன்னா ஃபியூச்சர் பி வேர்ப்ஸை பயன்படுத்திக்கோங்க. இப்ப நம்ம இன்னைக்கு பாக்குறது பாஸ்ட் பி வேர்ப்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். இப்ப பாருங்க. அவர் மருத்துவமனையில் இருந்தார். அவர் எங்க இருந்தார்னு சொல்ல போறோம். எங்க இருந்தார்? எங்க இருந்தார் கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன வருது? மருத்துவமனையில் இருந்தார்னு சொல்றோம். இப்ப பாருங்க. அவர், he. ஹீக்கு பி வேர்ப்ஸ் என்னது? வாஸ். he was at. ஏன்னா ஒரு ஸ்பெசிபிக் இடத்த சொல்லும் போது அட் சொல்றோம். he was at the hospital. he was at the hospital. அவரு ஹாஸ்பிட்டல்ல இருந்தாரு அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? இதையே இப்ப இருக்கிறாரு. இப்ப நம்ம வீட்டுக்கு ஒருத்தவங்க வந்திருக்காங்க. எங்கங்க உங்க வீட்டுக்காரரு? அவர் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறாரு. இப்ப இருக்கிறாரு. அப்ப என்ன சொல்லுவோம்? he is போட்டுப்போம். இது இருந்தாரு அப்படின்னு முடிஞ்சு போன விஷயத்த சொல்றோம். இப்ப இருக்கிறார் அப்படின்னா he is at the hospital. ஓகே, got it? அவ்வளவுதாங்க. பி வேர்ப்ஸ் பயன்படுத்துறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. மூணே கொஸ்டினை ஞாபகம் வச்சுக்கோங்க. மறுபடியும் சொல்றேன். என்னவாக இருக்கிறோம், எங்க இருக்கிறோம், எப்படி இருக்கிறோம், இந்த மூணுக்கும் ஆன்சரா வர்றதாங்க பி வேர்ப்ஸ். ஓகே, காட்டி. நெக்ஸ்ட் பாருங்க. போட்டோ செவுத்து மேலதான் இருந்தது. போட்டோ எங்க இருந்ததுன்னு சொல்றோம்? செவுத்து மேல. போட்டோங்கிறது ஒண்ணுதான் சொல்லியிருக்கோம். அப்ப இங்க இட்டு. அப்ப நீங்க போட்டோன்னு சொன்னாலும் சொல்லிக்கோங்க, இல்லைன்னா இட்டுன்னு சொன்னாலும் சொல்லிக்கோங்க. நம்ம போட்டோன்னே எழுதும். த போட்டோ. போட்டோங்கிறது ஒண்ணு தானே, அதனாலதான் வாஸ் சொல்றோம். த போட்டோ வாஸ் எங்க இருந்தது? ஆன் த வால். ஆன் த
வால். அவ்வளவுதாங்க. அந்த போட்டோ வாஸ் ஆன் த வால். போட்டோ வந்து செவுத்து மேல இருந்தது அப்படின்னு சொல்றோம். காட் இட்? நெக்ஸ்ட் பாருங்க. அவ ஒரு செவிலியரா இருந்தா அப்படின்னு சொல்றோம். செவிலியரா இருந்தாள் அப்படின்னு சொல்றோம். அவள் she was a nurse. அவ்வளவுதாங்க. ஓகேவா? இதே இப்ப ஒருவேளை அவ செவிலியரா இருக்கிறாள் அப்படின்னு இப்ப பிரசன்ட்ல அவங்க இருக்கிறாங்க அப்படின்னா அப்ப என்ன சொல்லலாம்? she is a nurse ன்னு சொல்லலாம். ஓகே, காட் இட்? உங்களுக்கு புரியுதா? இப்ப பாஸ்ட் டென்ஸ் எப்ப பயன்படுத்தலாம் அப்படின்னா நல்லா கவனிங்க. பாஸ்ட் டென்ஸ்ல வாஸ் அண்ட் வேர் எப்ப பயன்படுத்தலாம்னா மூணே கொஸ்டின் பாருங்க. என்னவாக. திரும்ப திரும்பவும் இதை நான் சொல்றது எதுக்குன்னா நீங்க நல்லா புரிஞ்சுக்கணுங்கிறதுனால தான் சொல்றது. பி வெர்ப்ஸை இந்த சுச்சுவேஷன்ல மட்டும்தான் பயன்படுத்தணும். என்னவாக இருக்கிறாங்க, எப்படி இருக்கிறாங்க, அடுத்தது எங்க இருக்கிறாங்க. இந்த மூணு கொஸ்டினுக்கும் ஆன்சரா சொல்றோம் இல்லைங்களா, அதுதான் பி வெர்ப்ஸ். அது பாஸ்ட் டென்ஸா இருந்தா இதை சொல்லிக்கோங்க, வாஸ் வேர் வச்சு சொல்லிக்கோங்க. பிரசன்ட்ல நீங்க சொல்றீங்கன்னா ஆம், இஸ், ஆர். இது பிரசன்ட்டுக்கு. ஃபியூச்சருக்குன்னா வில் பி. அவ்வளவுதாங்க. ஓகேவா? இந்த மூணு கொஸ்டினுக்கும் ஆன்சரா வர்றதுதான் பி வெர்ப்ஸ். ஓகே, புரிஞ்சுதா? அந்த கமெண்ட்ஸ் கேட்ட ஃப்ரெண்ட்ஸ் நீங்க இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓகே புரிஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். பிடிச்சிருந்தாலும் புரிஞ்சிருக்கும்னாலும் லைக் பண்ணுங்க. தெரிஞ்ச உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகேங்களா? தேங்க்யூ.